தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை தொடர்பாக மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இது எலக்ட்ரானிக்ஸ் அது பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தியை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸினுடைய இது வேல்யூ அது கிட்டத்தட்ட 1 பில்லியன்லேருந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு, 14-15 பில்லியன் போயிடுச்சு. அது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வந்திருக்கோ அது மாதிரி ஃபுட்வேர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாடுக்கு இருந்த அட்வான்டேஜ் லெதர் ஃபுட்வேர், அதாவது தோல்லேருந்து செய்யக்கூடிய காலணிகள். அது ஒரு பக்கம் வளர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா, தோல் அல்லாத காலணிகள் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பெரும்பாலானவர்கள் போட்டிருக்கக்கூடிய காலணிகள் தோல் அல்லாத காலணிகளாக தான் இருக்கும். நீங்கள் போட்டிருக்க ஷூவாக இருக்கட்டும், அது செருப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே அது இப்போ உலகம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கிறது. அதை பெரிய அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த மாதிரி தேவை இருக்கும்போது நான் லெதர் ஃபுட்வேர் உருவாக்குவதற்கு இது பெருமளவில் இங்கே முதலீடுகள் செய்யப்பட்டு அங்கே தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுமாதிரி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கிறது. அது குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது. எலக்ட்ரானிக்ஸும் அப்படி தான். எலக்ட்ரானிக்ஸில் சில ஃபேக்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா 90% பெண்கள் தான் இருப்பாங்க. 90%, 95% பெண்கள் இருப்பாங்க. அப்போ புதிதாக வரக்கூடிய தொழில்கள் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அது இது இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புதுசாக சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம்ல, புதிதாக வரக்கூடிய தொழில்கள். ஏற்கனவே நம்ம என்னத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் புதுசாக வருதுனாக்கா, ஏற்கனவே இருந்த வெஹிக்கிள்ஸை தாண்டி அதுலேயும் முன்னணியில் வைப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழலை ஏதுவாக்கி நம்ம செய்ததுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேயே நம்ம முன்னணியில் நிற்கிறோம். அது 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், அதெல்லாம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நிறைய கோஸ்டல் இது இருக்குது, ரீஜன் இருக்குது, பெரிய நீண்ட கடற்கரை இருக்குது இந்தியாவிற்கு. ஆனால் நம்மளிடம் கப்பல் கட்டும் தொழில் என்பது வளரவே இல்லை, சுத்தமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுக்கும் பொழுது அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு, குஜராத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க, இல்லை தமிழ்நாடு ஒன்று தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்பொழுது புதிதாக நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு எதில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், சென்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தென்கொரியாவை சேர்ந்த ஹுண்டாய் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கனாக்கா, தூத்துக்குடியில் மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து நம்முடைய மாசகன் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பாம்பேயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மற்றும் ஒரு கப்பல் கட்டும் நிறுவனம் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இவர்கள் 3 பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெருமளவில் தூத்துக்குடியில் முதலீடு லட்சக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் செய்வது அப்படின்ட்டு. அப்போ அந்த தொழில் அங்கே வருவது அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, மற்ற எல்லா தொழில்களையும் விட மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிலாக கப்பல் கட்டும் தொழில் கருதப்படுகிறது இன்று வரை. இப்போ டெக்ஸ்டைல்ஸில் இருக்கிறத விட லெதர் ஃபுட்வேரில் இருக்கிறத விட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது பெரிய அளவில் மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மல்டிப்ளையர் எஸ்டிமேட் பண்ணுறது கிட்டத்தட்ட 6ங்கிறாங்க. 6 அப்படின்னு சொன்னாக்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ மற்றெல்லாம் 1 அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் 1 தான் ஜெனரேட் ஆகும். இது என்ன 1 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 ஜெனரேட் ஆகுங்கிறது 1. ரெண்டாவது அதை நம்பி அதை சுற்றி பல கிளை தொழில்கள் உருவாகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இது என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தொழில்துறை நம்மளுடைய அமைப்பு இருக்குல்ல, அந்த ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதையே பெரிய அளவில் அது மாற்றத்தை உருவாக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆரம்பித்தோம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஆனால் அது நிச்சயமாக அவர்கள் அதற்குண்டான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு அதற்குண்டான பணிகளை துவக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது ஒன்றிய அரசு அதற்குண்டான அவரெல்லாம் அதுக்கு நிறைய ஊக்கமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மட்டும் செஞ்சுருக்கோம்னு சொல்லல, அவரெல்லாம் அதற்குண்டான ஊக்கமெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். அந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா, புதிய ஒரு தொழில்கள் துவங்குவது அப்படிங்கிறது பெருமளவில் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹைலைட்ஸ். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும், வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தெரியும், அந்த காலநிலை மாற்றங்கள் பெருமளவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யாத நேரத்தில் பெய்யுது, வெயில் அடிக்காத நேரத்தில் அடிக்குது. அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஒரு பக்கம் இந்த வருஷம் முழுக்க தண்ணி இருந்தாலும் கூட, இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 11 மாதம் தண்ணி ஓடி இருக்கு காவிரி சிஸ்டத்துலலாம். ஆற்றுல தண்ணி வருது, ஆனால் என்ன பிரச்சனை, நடவெல்லாம் நட்டு அறுப்பறுக்க போகும்போது மழை பெய்யுது. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா, நிறைய லாஸஸ், கிராப் லாஸஸ் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. வெவ்வேறு சீசனில் வெவ்வேறு. முக்கியமான காரணம் இந்த சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது மாதிரி இருக்கக்கூடியதுனால அது வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உற்பத்தியில் நடந்தாலும் கூட, உற்பத்தி திறனில் அதிகமாக இருந்தாலும் கூட, அதனுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு தேக்க நிலையை அடைந்திருக்கிறது. அது ஒரு சில சப்செக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா குறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லலாம்.
ஒரு புறம் ஓவராலாக. ஆனால் தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது தோட்டக்கலைத்துறை, பழங்கள் விளைவிப்பது, அப்புறம் லைஃப் ஸ்டாக்கு, அதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது வந்து நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. அது வந்து நமக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் என்பது. அதுதான் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஹைலைட். அடுத்தது சோஷியல் செக்டார். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே தன்னுடைய வளர்ச்சியில் வந்து சோஷியல் செக்டாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து